கருத்தையுமே அவர் தெரிவிக்கல, அமைதியாக இருக்கிறாரு. இது நெருடலா இல்லையா உங்களுக்கு? எனக்கு திருப்பரங்குன்ற சம்பவம் வந்து ஏன் விஜய் பேசலைன்னு நான் அவர்கிட்ட கேட்கல. ஆனால் பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா திருப்பரங்குன்றம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு, குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முடியுமா என்று யோசிக்கிறார்கள். இதில் ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது. எது சரி, அமைதியாக இருப்பது ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இல்லை, கொள்கை எதிரின்னு அவர் சொல்லிட்டாரு. அதில் அவர் காம்ப்ரமைஸ் ஒன்றும் ஆகுதுன்னு மாதிரி நான் நினைக்கல. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் பிஜேபிக்கு கூட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள்னு. அப்படி ஒன்றும் இல்லை. அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, தேர்தல் இங்கே நடக்க போகுது, அதனால் இதை கூர்மையாக விமர்சிக்கிறேன், அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்து கொள்ளலான்னார்.